வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விருதுநகர் கல்யாணங்கள்ல ஸ்பெஷலா செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போறோம். அதாவது வதக்காம வறுக்காம எல்லா காய்கறிகளையும் பச்சையா போட்டு செய்யக்கூடிய ஒரு மிக்சடு வெஜிடபிள் ஊறுகாய். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 15ல இருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். வெளியே வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். இது ராவா சாப்பிட்றதுனால உங்களுக்கு வேக வச்சு சாப்பிட்றத விட சத்து அதிகம், அதோட டேஸ்டாகவும் இருக்கும். அதாவது இந்த ரியல் ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். வாங்க இந்த ஊறுகாய் எப்படி வீட்டில் போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 5லேருந்து 6 கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அந்த கொத்தவரங்காயை கத்தினால் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் சின்ன இதில் போட்டு அதை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். அடுத்தது கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காயை எடுத்து அதையும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த பவுலில் முதல்ல போட்டிருந்தோம்ல அதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கேரட்டு வட்டமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டு நறுக்கிறேன். கத்திலையும் பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1-2 துண்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். இதோடு சேர்த்து நான் சுண்டைக்காய் இருந்ததில் ஒரு 4-5 சுண்டைக்காய் இதில் சேர்க்க போகிறேன். மாங்காய், நல்லா புளிக்காத கிளிமூக்கு மாங்காய், அதை இதோடு சேர்த்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த புளிப்பை பார்த்துட்டு நம்ம எலுமிச்சம்பழச்சாறு ஒரு பழத்துலேருந்து 1.5 பழம் வரைக்கும் புளிப்புக்கு தகுந்த அளவு அவங்கவுங்க வீட்டு புளிப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் அடுப்பில் வந்து வெந்தயத்தை 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறேன். இது வந்து நீங்கள் மொத்தமாக மிக்சியில் பொடிக்க முடியாதுங்கிறதுனால மொத்தமாக பொரித்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி எனக்கு காலி ஆயிடுச்சு, அதனால் நான் இப்போ வறுத்துருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. பெருங்காயமும் அந்த சூடாக இருக்கிற வெந்தயத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த காய்கறிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழச்சாறை நீங்கள் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கலருக்காக காஷ்மீரி சில்லி பொடியும் காரத்துக்காக தனி மிளகாய் பொடியும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அது பொரியிற சமயத்திலேயே நான் அடுப்பை அணைச்சிட்றேன். பொரிஞ்சு கடுகு வந்த உடனே அதை ஒரு கிண்டிட்டு நம்ம போட்டு வச்சுருக்க மிளகாய் பொடி இருக்குல்ல, அது மேலே நான் சூடாகவே ஊற்றுறேன். இதை வந்து ஆற வச்சும் ஊற்றலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ எண்ணெயை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மேலே சூடாகவே ஊற்றிட்டேன். இப்போ அந்த மிளகாய் பொடியும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ காய்கறி, மிளகாய் பொடி, உப்பு, எலும்பிச்சம்பழச்சாறு, பெருங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். வெந்தயத்தை பொடி பண்ணி இதில் தூவி விட்டுறணும். அதை நம்ம ஆறிட்டுருக்கு வெந்தயம், அதை பொடி பண்ணிவிட்டு இது மிக்சியில் அதுங்கிறதுக்கு குறையாக இருக்கும். அம்மியில் வச்சு பொடிச்சோ இல்லை இடிப்பானில் வச்சு இடித்தோ இதோட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் மறக்காமல் புளிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ஊறி நல்லாயிருக்கும். வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணதை இந்த ஊறுகாயோடு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னா ஊறுகாய் ரெடி. ஆனால் இது ஒரு நாள் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போவும் அப்படியே சாப்பிடலாம், இருந்தாலும் ஊறுச்சுன்னா நல்லா உப்பு காரமெல்லாம் காய்கறியில் இறங்கி அந்த ஒரிஜினல் காய்கறியோட டேஸ்ட்டோட மிக்சடு வெஜிடபிள் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது விருதுநகரில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு வகை ஊறுகாய். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், மற்ற டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.